அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம பாடாய் படுத்திகிட்ருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனையை சொல்லலாம். ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக கடன் வாங்கிட்டு திரும்ப அதற்குண்டான வட்டி கூட கட்டும் அளவுக்கு நம்மிடம் பணமே சேர மாட்டேங்குது. ஏன் தான் இந்த கடனை வாங்கினமோ, எப்போ தான் முழு கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியாக எல்லாரும் போல் சராசரியாக வாழ முடியுமோ அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வாங்கின கடனுக்காக தப்பான முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. அதாவது தற்கொலை எண்ணம் கூட அவங்களுக்கு வரும். அதாவது இந்த கடனை கட்ட முடியல, பேசாமல் செத்து போயிடலாமா அப்படின்ட்டுலாம் கூட யோசிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் எதையுமே உங்கள் மனசில் கொண்டு வந்துக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய கர்ம வினைகளால் ஏற்படுறது தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் வேதனை, மனவேதனை இந்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கு இது போல் கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுற மாதிரி வரும். எல்லாமே அதற்குண்டான சரியான நேரம்னு வரும்போது சரியாகும். அவசரப்பட்டு யாரும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரே நேரத்திலேயே உங்கள் வீட்டில் பணமும் பல மடங்கு பெருகும். கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வருவீங்க. ஏன்னா கடன் தீரணும்னா பணம் சேர்ந்தால் போதும் இல்லையா? அது குறித்து ஒரு அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். அதுவும் இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய எந்த பரிகாரங்கள் செஞ்சாலும் நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடவுள். மேலும் செவ்வாய் பகவானின் அதிதேவதை தான் முருகப்பெருமான். அப்போ இந்த நாளில் நம்ம சும்மாவாது வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை மனதால் வழிபட்டோம் அப்படின்னாவே அவருடைய அருளால் செவ்வாய் பகவான் நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்கி வைப்பார். மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. இதில் வர 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற குருவிற்குரிய எண் கிடைக்குது. குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்துச்சு அப்படின்னாவே பண கஷ்டம் நீங்கும். பணம் நல்லாவே சேர்ந்துச்சு அப்படிங்கும்போது வாங்கின கடனையும் அடைச்சிடலாம். மேற்கொண்டு கடன் வாங்குவதற்கான சூழலும் நமக்கு ஏற்படாது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பு. இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்குது. இந்த ஏகாதசி திதியானது நேற்று மதியமே நமக்கு தொடங்கிடுச்சுங்க. இன்னைக்கு பகல் 12:42 வரைக்கும் இருக்குது. சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுமையும் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கெடுத்துக்கிட்டு தாராளமாக இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு நான் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்லித்தரேன். ஏன்னா இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படிங்கிறதுனால யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் ஓகே தான். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும். இப்போ வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நான் மதியம் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்முடைய வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம்னு பார்க்கும்போது செவ்வாய் ஹோரைங்கிறது சிறப்பு. அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரங்கள் தான் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரையாக வரும். ஆனால் இது நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக மட்டும் கிடையாது, பணம் சேர்வதற்காகவும் செய்கிறோம் இல்லையா? அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் தேவைப்படுது. இந்த 2 ஏலக்காயும் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி மூடின நிலையில் இருக்கிற மாதிரி நல்லதாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு பணவசியம் உண்டாகும். மேலும் இன்னைக்கு பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி இருக்கிறதுனால
அவருக்கு மிகவும் பிரியமான இந்த ஏலக்காயை பயன்படுத்துறது நல்ல பலனை நமக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் வந்து தேவைப்படுது. பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான இந்த ₹1 நாணயத்தை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாகவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும், கடன் பிரச்சனை வந்து நீங்கும். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு விரலி மஞ்சள் வந்து தேவைப்படுது. விரலி மஞ்சள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா, அது கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட இந்த பொருள் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க ஒரே ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளோ அல்லது வீட்டில் பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற மஞ்சளோ அல்லது சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த மஞ்சள் தூளானது குரு பகவானுக்கு மிக மிக உகந்தது. ஒன்றா நீங்கள் கொம்பு மஞ்சள், குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள், இந்த மூணில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜையில் ஒரு தீபம் கூட ஏற்றி வச்சு இப்போ நான் செய்யக்கூடிய பரிகாரமானது எனக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும், நல்ல பலனை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு செய்யலாம். இல்லைனா ஹாலில் உட்காந்து மனதால் கூட வழிபட்டுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர், அந்த பேப்பரில் அந்த சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இது பார்த்திங்கன்னா வசுதா சின்னம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பண வரவை 4 திசைகளில் இருந்தும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சின்னம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சக்கரமுமே பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் எந்த அளவுக்கு வேகமாக சுழலுமோ அதே போல் வேகமாக சுழன்று நம்ம வீட்டுக்கு பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதனுடைய அற்புதம் வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பணவசிய குறியீடு. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த 3 பொருட்களையும், அதாவது ஒரு மஞ்சள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், அது கூட ₹1 நாணயம், இந்த 3ஐயும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த பேப்பர் வைங்க, அதுக்கு மேலே இந்த பொருட்களை வைங்க. இப்போ வலது கை கொண்டு நீங்கள் மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரியும் வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்து இருக்கிற மாதிரியும் 1 நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி வந்து சொல்லுங்க. இன்னும் வந்து மனதுக்குள்ள கற்பனை பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா வாய் விட்டாவது இந்த மாதிரி பணம் சேர்ற மாதிரி சொல்லணும். இது உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரும். இதன் மூலமாக உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்து பரவும். இது போல் மெத்தட் செய்யும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இது மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரை நல்லா வந்து மடிச்சுக்கோங்க. நம்ம உள்ளே வச்ச அந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி பார்த்து நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு மஞ்சள் நிற நூலோ, வெள்ளை நிற நூலோ, பச்சை நிற நூலோ, இந்த 3 கலரில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி டைட்டாக கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய கல்லுப்பு போட்டு வச்சுருக்கக்கூடிய ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த ஜாடியில் நல்லா ஆழமாக வந்து தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பேப்பரை வந்து வச்சுருங்க. உங்ககிட்ட ஒரு ஜிப்லாக் கவர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கூட இந்த பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் கல்லுப்புக்குள்ளே வந்து வைக்கலாம். மொத்தத்தில் இது கல்லுப்பில் வந்து இருக்கணும். நீங்கள் டைரெக்டாக வைக்கிறத காட்டிலும் ஒரு துணியில் வச்சு வைக்கிறதோ அல்லது ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு வைக்கிறதோ இன்னும் சிறப்பு. ஏன்னா இப்போது உப்பு பட்டு பட்டு அந்த பேப்பரானது டேமேஜ் ஆகுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். இது ஒரு 15 நாட்களில் இருந்து 1 மாதம் வரைக்குமாவது நம்மளுடைய கல்லுப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கல்லுப்பு வச்சு மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 1 மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணீரில் விடுறதோ இல்லை எங்கேயாவது செடி மேலே தூவி விடுறதோ இல்லை விரலி மஞ்சள் பயன்படுத்தியிருக்கீங்கும்போது அதை வந்து கால்படாத ஏதாவது செடி கொடிகளுக்கு அடியில் போடுறதோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் கோவில் உண்டியலில் போடலாம் அல்லது ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம யூஸ் பண்ண அந்த 3 பொருட்களுக்குமே பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி உண்டு. மேலும் வசுதா சின்னம் கண்டிப்பாக நம்முடைய பண பிரச்சனையை நீக்கும். அதுவும் மகாலட்சுமி தாயாருக்குரிய கல்லுப்பில் நம்ம இதை மறைத்து வைப்பதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும், கடன் பிரச்சனை தீரும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.